Hello friends, welcome to BITA Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் for loop in Python. First, for loop எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீக்வன்ஸ் டேட்டா டைப் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், இந்த மாதிரி டேட்டா டைப் ஒன் பை ஒன்னா எனக்கு ஐட்ரேட் பண்ணணும், அதுல இருக்க எலமெண்ட்ஸை ஒன் பை ஒன்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், for loop-ஐ யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடா பிரிண்ட் பண்ணணும், நம்ம எவ்வளவு டைம் கொடுக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 5 டைம்ஸ் இல்ல 10 டைம்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறோமோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்கான ஃபார்ன்ற கீவேர்ட் கொடுக்குறோம். ஃபார் ஐ இன் கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம், டெக்ஸ்ட். ஸோ இப்போ txt அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்குக்கான வேரியபிள் நேம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணுவோம். txt is equal to programming. ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டை ஒன் பை ஒன்னா நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம். இதுல ஐ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறது யூசர் டிஃபைன்டு வேரியபிள் தான், நீங்க இங்க என்ன வேணா கொடுக்கலாம். ஸோ இங்க ஐ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றது என்னன்னா, இந்த txtன்ற இந்த வேரியபிள்ல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டர் இங்க நமக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பில ஸ்டார்ட் ஆகி டில் ஜி வரைக்கும் ஒவ்வொரு ஐட்ரேஷனா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐட்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார் லூப். இப்போ எப்படி நீங்க ஸ்ட்ரிங் இன்புட்டை ஐட்ரேட் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி என்ன பண்ண முடியும், எய்தர் லிஸ்ட், டப்பிள் எது வேணா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் லிஸ்ட்ல வந்துட்டு சம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டை நம்ம எப்படி ஐட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபார் ஜே இன், ஸோ ஐ ஜே அப்படின்னு கொடுக்கறதுலாம் நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ லிஸ்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு, பிரிண்ட் ஆஃப் ஜி. ஸோ நீங்க கொடுத்துருக்க எலமெண்ட் ஒன் பை ஒன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் ஃபார் லூப். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எதுக்காக ஃபார் லூப்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல ஒரு இன்டீஜர் வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுவோம். நீங்க கொடுத்துருக்க இன்டீஜர் வேல்யூவை பொறுத்து தான் அந்த லூப் எவ்வளவு டைம் ரிப்பீட்டடா பிரிண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட டிஃபால்ட் வேல்யூ எப்பொழுதுமே ஜீரோவா தான் இருக்கும், ஸ்டார்டிங் வேல்யூ ஜீரோவா தான் இருக்கும். அண்ட் ஃபார் லூப் ஆல்ரெடி என்னன்னு நமக்கு தெரியும், ஆட்டோ இன்க்ரிமெண்டட் லூப். நீங்க வந்து வைல் லூப் மாதிரி எதுவும் இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை, கண்டிஷன் செக்கிங் எதுவும் இல்லை, அண்ட் இன்க்ரிமெண்ட்டுக்காக தனியா நீங்க ஒரு ஆப்ரேட்டர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 6. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இன்டீஜர் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஐன்னு கொடுக்குறீங்க. ஸோ எப்படி கொடுத்தா எனக்கு வேல்யூஸ் எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 6. print of 5. ஸோ 0ல இருந்து டில் 5 வரைக்கும் வருது. எப்பொழுதுமே ஸ்டார்டிங் வேல்யூ ஜீரோவா இருக்கும். அண்ட் நீங்க எண்ட் லிமிட் என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூல இருந்து -1 அப்படின்ற வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். எப்பொழுதுமே இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா n-1. எனக்கு வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 0ல இருந்து வேண்டாம், எனக்கு 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல 2ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இங்க ஸ்டார்டிங் பொசிஷனா கொடுக்கலாம். இப்போ 1,6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1ல இருந்து தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நீங்க உங்களுடைய சீக்வன்ஸ் டேட்டா டைப்பை ஐட்ரேட் பண்ணும்போது ரேஞ்ச் அப்படின்ற கீவேர்டை இங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க ரேஞ்ச் கீவேர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல என்ன மட்டும்தான் கொடுக்கணும், ஒன்லி இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்கணும். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல ஃபார் லூப்ல எப்படி நம்ம வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.